ரிலையன்ஸ் நிப்பான் நிஷித் ஏஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியா அமையுமா இல்ல இதை விட ஸ்மார்ட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கா? வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் இதுல ஃபிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் கேரண்டீட் ஆனுவல் இன்கம் வித் பே அவுட்ஸ் இன்க்ரீசிங் பை 20% எவ்ரி 5 years நீங்க ரிசீவ் பண்ணலாம். அண்ட் இதுல லாங் டேர்ம் இன்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் சர்டனிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட் ஃபார் அப் டு 40 years. அண்ட் இதுல அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு ஒரு லம்சம் பே அவுட்டும் கிடைக்குது. அண்ட் உங்க இன்கம் பொட்டன்ஷியலை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபிளெக்ஸி வாலெட் ஃபீச்சர் மூலமா பண்ணலாம். ஸோ அதுல இன்னும் வித்ட்ராவல்ஸ்மே எப்போ நம்மளுக்கு தேவையோ அலோ பண்றாங்க. அண்ட் உங்க கவரேஜை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நீங்க ஆப்ஷனல் ரைடர் பெனிஃபிட்ஸ்மே ஆப் பண்ணலாம். அண்ட் இதுல கரண்ட் டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி டாக்ஸ் அட்வான்டேஜஸ்மே இருக்கு நீங்க என்ஜாய் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்திருக்கிற பாலிசி டேர்ம், பிரீமியம் பேமெண்ட் அமௌண்ட் என்ன அதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசில இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷர் ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் பீரியாடிக் பே அவுட்ஸை ரிசீவ் பண்றதுக்கு பதிலாக ஃபிளெக்ஸி வாலெட்ல ஃபியூச்சர் வித்ட்ராவல்ஸ்க்காக நீங்க அக்யூமுலேட் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பாலிசியோட சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் நீங்க லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இதுல இன்னும் ப்ரொடெக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஆப்ஷனல் ரைடர்ஸ்மே நீங்க பேஸ் பாலிசிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஃபிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் மோட்ஸ் இருக்கு. உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிற இந்த சர்வைவல் பெனிஃபிட் ஆஃபன் ஒரு நான் எசென்ஷியல் ஸ்பெண்டிங்க்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி இதுல இருந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இந்த பாலிசியில ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் இதுல ரெகுலரா ஆனுவல் வித்ட்ராவல் பண்றதுனால சர்வைவல் பெனிஃபிட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டிஸ்டர்ப்ட் ஆகுது, வெல்த் அக்யூமுலேஷனை இம்பாக்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுதான் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் நம்மளால ஒரு இன்ஃபார்ம் சாய்ஸ் எடுக்க முடியும். ஸோ என்ன அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IRR கால்குலேட் பண்ண போறோம். இவங்க பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 45-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வித் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஆஃப் 10 years and no deferment period. So income பாத்தீங்கன்னா இட்ஸ் paid out over 30 years. So total policy term 40 years ஆயிடுது. ஆனுவலா அவர் எவ்வளவு பிரீமியம் கட்டுறாருன்னா 2 lakhs கட்டுறாரு. 11th பாலிசி இயர்ல இருந்து அவருக்கு ஆனுவல் இன்கம் ஆஃப் 1.17 lakhs அவர் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எவ்ரி 5 years இது வந்து பேஸ்ட் ஆன் தி இனிஷியல் இன்கம் இது 20% இன்க்ரீஸ் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த 40-year டேர்ம் அவருக்கு ஒரு லம்ப் சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆஃப் 22.99 lakhs கிடைக்குது. இது நம்ம இந்த பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம கையில ஆக்சுவலி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.57% தான் வருது. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து ஒரு நிறைய ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணாலுமே லோ ரிட்டர்ன். ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்ல நம்ம வந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணி பார்க்கும்போது திஸ் இஸ் டூ லோ. அண்ட் ஓவர் 40 yearsக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த லெவல் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோலோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை வந்து மீட் பண்ற அளவுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் பில்ட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுன்றது அன்லைக்லி. அண்ட் மோர் ஓவர் இதுல இருக்க சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா வெரி லோ, ஆஃபரிங் லிமிடெட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் டு யுவர் ஃபேமிலி இன் கேஸ் ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவென்ட் நடந்துச்சு உங்க ஆப்சன்ஸ்ல அப்படின்னா. ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா என்னதான் கேரண்டீட் இன்கம், கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கொடுத்தாலுமே அந்த ரிட்டர்ன்ஸ் கம்பெல்லிங்கா இல்ல. ஒரு ரொபஸ்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கோ இல்லை ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக இந்த பாலிசி ஒரு லெஸ் சூட்டபிள் சாய்ஸ் தான் சொல்ல முடியும். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு இன்னொரு இன்ஃபார்ம் சாய்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சோட ரிட்டர்ன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த சினாரியோல நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட்ஸ்ல செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதே இயர்லியர் எக்ஸாம்பிள்ல இருந்த சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு ஃபார் ஃபேர் கம்பேரிசன். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணா இது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல வந்து இந்த மாதிரி
பண்டில் ப்ராடக்ட்ஸ்ல கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வருதா அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்றோம். ஸோ இந்த கம்பேரிசன்ல நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை தான் லைஃப் கவர் பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம். வித் சம் அஷூர்ட் ஆஃப் 50 lakhs. ஸோ பியூர் டேர்ம் பிளானோட மினிமம் சம் அஷூர்டுன்றது 50 lakhs. ஸோ ஆனுவல் பிரீமியம் இதுக்கு 25-year பாலிசி டேர்ம் வித் 10-year பேமெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39,500 தான். கம்பேர் டு ரிலையன்ஸ் பாலிசி நம்ம அங்கே 2 lakh வரைக்கும் பிரீமியம் கட்டணும் இந்த சேம் கிட்டத்தட்ட கவரேஜ்க்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அதோட கம்பேர் பண்ணா இங்க நம்மளுக்கு வருஷத்துக்கு 1,60,500 rupees ஈச் இயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சேவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF அந்த மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் மாதிரி ஈக்விட்டி இருக்கிற வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இங்க எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம ELSS ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஏன் ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எஸ்பெஷலி இப்போ ஈக்விட்டில ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணா it has a potential to give you better returns. ஒரு better risk adjusted return வரும். ஸோ அதுக்காக நம்ம சும்மா ஒரு அசம்ஷனுக்கு இங்க ELSS இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ அக்யூமுலேஷன் பீரியட் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ELSS இன்வெஸ்ட்மெண்ட் 31.54 lakhsக்கு க்ரோ ஆகியிருக்கும். ஸோ இது ப்ரீ டாக்ஸ் வேல்யூ. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இங்க நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் 29.76 lakhs வருது. ஸோ உங்களுக்கு ELSS ஓட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் தென் ஒரு ப்ராடக்ட்ல அதுவும் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல ரீஇன்வெஸ்ட் பண்றோம். இதுல இருந்து நம்ம ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் எடுக்கிறோம். இது வந்து ரிலையன்ஸ் பாலிசிக்கு வந்து மிரர் பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் ஃபார் அன் அசம்ஷன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் நமக்கு ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லி வித்ட்ரா பண்ணோம்னா இந்த பிளானோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட அலைன் ஆகும். ஸோ அப்போ ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 83.54 lakhs வருது. இது ரிலையன்ஸ் பாலிசி கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட நியர்லி ட்ரிபிள் த ரிட்டர்ன் சொல்லலாம். இந்த ஆல்டர்னேட்டிவ் சினாரியோட IRR பாத்தீங்கன்னா 7.03% வருது. இதே நீங்க ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் இன்னும் ஹையராகவும் வரும். இந்த ஹையர் ரிட்டர்ன்ஸை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிரேட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டியுமே கொடுக்குது. ஏன்னா உங்க நீட்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் பொறுத்து உங்க வித்ட்ராவல்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. உங்களோட ஃபண்ட்ஸை திரும்பி ரீடிப்ளாய் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரெண்ட் ஆர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். இந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டபிலிட்டி தான் நமக்கு ரிலையன்ஸ் பாலிசியில மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் இன்னும் நம்மளுக்கு எஃபிஷியன்ட்டாகவும் ஒரு கோல் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் நிஷித் ஏஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம், லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், ரெகுலர் இன்கம் அண்ட் மெச்சூரிட்டி டைம்ல ஒரு லம்சம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபிளெக்ஸி வாலெட் ஃபீச்சர் மூலியமா உங்களுடைய சர்வைவல் பெனிஃபிட்ஸ் டிஃபர் பண்றதுக்கோ இல்ல அக்யூமுலேட் பண்றதுக்கோ ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. அண்ட் ஃபண்ட்ஸுமே நீங்க வித்ட்ரா பண்ணலாம். ஆனா இந்த ஃபிளெக்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் இந்த பிளானோட ரியல் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். ஏன்னா அதோட கோர்ல இது வந்து ஒரு பேசிக் ட்ரெடிஷனல் என்டோமெண்ட் பாலிசி மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது வித் லிமிடெட் லைஃப் கவர் அண்ட் ரிலேட்டிவ்லி புவர் ரிட்டர்ன்ஸ். நம்மளுடைய ரிட்டர்ன் அனலைசிஸ்ல இந்த வீடியோல நமக்கு என்ன ஹைலைட் பண்ணி காட்டுச்சுன்னா இந்த பிளான் ஒரு லோ ஈல்டிங் ப்ராடக்ட் எஸ்பெஷலி ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரெகுலர் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இந்த பாலிசியோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை இன்டரப்ட் பண்ணுது அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இன்அடிக்குவேட் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் சப்ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸோட காம்பினேஷனா வச்சு பார்க்கும்போது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிட்டாலுமே இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் ரெண்டு விதத்துலயுமே வந்து இட் ஃபால்ஸ் ஷார்ட். அண்ட் இந்த பாலிசியில ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஸோ ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னவா இருக்கும்னா உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்காக நீங்க பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். இல்ல லோ பிரீமியம்லயே உங்களுக்கு ஹையர் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் சைமல்டேனியஸ்லி நீங்க ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோமே பில்ட் பண்ணலாம் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் வெல்த் கிரியேஷன். இந்த ரெண்டுத்தையுமே செப்பரேட்டா வச்சிருக்கிறதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மச் பெட்டர் அவுட்கம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்